ஹலோ லீடர்ஸ், லூமெக்ஸில் எப்படி ஐடியா ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோரும் எவ்வளோ பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எவ்வளோ டாலர் நீங்கள் எவ்வளோ நாள் மினிமம் 100லேருந்து எவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் $100 பண்ண போகிறேன். நான் பிஎன்பி செயினில் பண்ண போகிறனால பிஎன்பியை நான் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ தெரியாதவங்க இதை நான் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். $100 டெபாசிட் பண்ணிவிட்டு பிஎன்பி ஃபீயும் நீங்கள் லோட் பண்ணி வச்சுருங்க. ஒரு $1 வேல்யூவில் பிஎன்பியை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து நீங்கள் இப்போ எல்லா டைமும் ட்ரான்சாக்ஷன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எந்த ஆப்பில் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டில் பண்ண போகிறேன். ஸோ ட்ரஸ்ட் வேலெட் வச்சுருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த வேலெட் வச்சுருந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி ஐடியா ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறம் யாருடைய ரெஃபரல் லிங்க்கில் ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த ரெஃபரல் லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிவிட்டு டிஸ்கவருங்கிற ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன செயின்னு கேட்கும். இதில் நம்ம வந்துட்டு பிஎன்பி செயின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பிஎன்பி செயின் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் மேலே வந்துட்டு நமக்கு இப்போ 7 days பிளானில் ஜாயின் பண்ண போகிறோமா, இல்லை 1 monthல ஜாயின் பண்ண போகிறோமா, இல்லை 90 நாள் பிளானில் ஜாயின் பண்ண போகிறோமா, இந்த மாதிரி நமக்கு 4 பிளான் இருக்குது. ஸோ எதுலனாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா 360 நாள் 1 year ஸ்டேக்கிங் பிளானில் ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் அதை டச் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே காட்டும். எவ்வளோ மந்தில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். இப்போ நான் 1 year டச் பண்ணுறேன். இதில் $100லேருந்து $1 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அன்லிமிட்டடாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் $100லேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் நம்ம அன்லிமிட்டடாக பண்ணிக்க முடியும். இப்போ இதில் நம்ம 100 வச்சுருக்கனால இங்கே 100ன்னு இங்கே காட்டுது, ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிறது. இதில் கிரியேட் நவ் கொடுங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இந்த மாதிரியும் வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி சம்டைம்ஸ் நடக்கும். நம்ம வேலெட்டில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு மாதிரி காட்டும். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும். மறுபடியும் நான் இப்போ கன்ஃபார்ம் டச் பண்ண உடனே இப்போ பாருங்கள் $100 இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு பிஎன்பி ஃபீ வந்துட்டு எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே இதில் காட்டும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இது நீங்கள் வேலெட்டுக்கு வெளியே செட் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்டு இதை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதை போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிரும். இங்கே பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். அதில் $100 நம்ம அமௌண்ட் யூஎஸ்டிடியில் $100 காட்டுது பாருங்கள். 1 year பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எல்லோரும் கரெக்டாக தெளிவாக பார்த்து பண்ணுங்கள். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். தெரியாமல் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். தேங்க்யூ.